அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸோட பிறந்த தினம். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், இந்த சுதந்திர போராட்டத்தில் பெரிய பங்கு வகித்தவர்களில் சுபாஷ் சந்திர போஸும் ஒருவர். ஆனால் இந்த காந்தியை தூக்கி பிடிக்கும் அளவிற்கு இந்த சுபாஷ் சந்திர போஸை நம் இந்தியா தூக்கி பிடிக்கவில்லை என்று கூறலாம். அதற்கு என்ன காரணம் என்றால், சில தலைவர்கள் அதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த காந்தியை உயர்த்த வேண்டும் என்ற நபர்கள், காந்திக்கு ஆதரவாளர்களாக இருந்த நபர்கள் இந்த சுபாஷ் சந்திர போஸின் நிறைய விஷயங்களை இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னா மறைத்திருக்கிறார்கள். இப்போ காந்திக்கு இணையான ஒரு இந்தியாவுக்கு சேவையை செய்தவர் சுபாஷ் சந்திர போஸ் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர்கள் ரெண்டு பேரும், காந்தியும் சுபாஷ் சந்திர போஸும் நேர் எதிர் திசையில் இருந்தவர்கள். இப்போ காந்தி அகிம்சைவாதி. இந்த சுபாஷ் சந்திர போஸை தீவிரவாதம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தீவிரவாதமாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போர் நடக்குது, ரெண்டு தரப்பினரும் சுட்டுக்கிறாங்க, இன்றைக்கும் அது நடக்குது. அப்போ அங்கே இருக்கிறவர்கள் இராணுவ வீரர்களா தீவிரவாதிகளா அப்படின்னால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ காந்தி ஒரு இடத்துல கூட்டம் நடத்துகிறாரு. வெள்ளைக்காரன் ரொம்ப அழகாக, எந்த விதமான சலனமும் இல்லாமல் அழகாக வீரர்களை ஆச்சிட்டு சுட்டு தள்ளுவான், இல்லை தடியடி நடத்துவான். ஆனால் அதே கூட்டத்தில் சந்திரபோஸ் ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாருன்னு வச்சுப்போம். அவருக்கு தகுந்த பாதுகாப்போட வீரர்களோட அவர் சொற்பொழிவு ஆற்றுறாருன்னா அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா, இப்போ இராணுவத்தில் ரெண்டு வீரர்கள் போர் செய்கிறாங்கள, அதை மாதிரி இருக்கும். அவர்களும் இறப்பார்கள், நம்மாள்களும் இறப்பார்கள். ஆனால் காந்தியோட அந்த மீட்டிங் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்மளுடைய இந்திய மக்கள் மட்டுமே கொல்லப்பட்டனர் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்போ கோல் எடுத்தால் தான் குரங்கு அடங்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்குது. ஆனால் ஆங்கிலேயன் என்பவன் குரங்கு கிடையாது, மிக மோசமான மிருகம். அதனால்தான்